இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் என்னன்னா ரொம்பவே மர்மமான கடலுக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்ட அதிசய நகரங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி போகும். நம்பர் 1, போர்ட் ராயல் ஜமைக்கா. வரலாற்று குறிப்புகளின்படி இந்த நகரம் உலகத்திலேயே ரொம்பவே பயங்கரமான, அதே நேரம் பல பாவங்கள் செஞ்ச நகரமா சொல்லப்படுது. பிற்காலத்துல போர்ட் ராயல் பல குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிட்டி. முக்கியமா போர்ட் ராயல் கடல் கொள்ளையர்களின் ஒரு சாம்ராஜ்யமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். வெளியாட்கள் யாருமே இந்த போர்ட் ராயல் உள்ளாடி ஈஸியா போகவே முடியாது. இது அந்த காலகட்டத்துல இருந்த அரசாங்கங்களுக்கும் பொருந்தும். சொல்ல போனா பழங்காலத்துல தப்பு பண்ணிட்டு தலைமறைவா ஆகிறதுக்கு குற்றவாளிகள் எல்லாருமே மறைந்திருக்கிறது சூஸ் பண்ற ஒரே இடம் தான் இந்த போர்ட் ராயல். போர்ட் ராயல் பெண்கள், பார்ட்டிஸ், மது, இது எல்லாமே ரொம்பவே புலங்குற ஒரு இடமா இருந்திருக்கு. இவ்வளவு பாதுகாப்பான தப்பு பண்ண எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுத்துட்டு இருந்த இந்த போர்ட் ராயல் சிட்டிக்கே ஒரு சோதனை காலம் வந்துருச்சு. 1692 வருஷம் கடல்ல 7.5 ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்ட இந்த நில அதிர்வு தான் இந்த மொத்த சிட்டியும் தண்ணிக்குள்ளாடி மூழ்கடிச்சது. இந்த பேரழிவுல 2000க்கும் அதிகமான குற்றவாளிகள் தண்ணிக்குள்ளாடி மூழ்கடிச்சு இறந்து போறாங்க. இந்த சம்பவத்துல தப்பிச்ச ஒரு பைலட் ஒருவர் மலை அளவுக்கு எழுந்த கடல் அலை இந்த மொத்த சிட்டியை கொள்ளையர்கள் சேமிச்ச தங்கம், வைரம், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே தண்ணி உள்ள மூழ்கடிச்சதா எழுதி வச்சிருக்காரு. இதுக்கு அப்புறமா போர்ட் ராயல் அப்படிங்கிற பைலட் நகரம் எல்லாராலையும் மறக்கப்படுது. ரீசன்ட் பீரியட்ல ஜமைக்காவோட கடலோரத்துல தண்ணிக்கு அடியில எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க இந்த சிட்டியை மறுபடியும் கண்டுபிடிச்சு. ஆனா இந்த கொள்ளையர்கள் அந்த பொக்கிஷங்களை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கடலுக்கு அடியில எங்கேயோ இன்னும் இந்த பொக்கிஷங்கள் இன்னைக்கும் தூங்கிட்டு தான் இருக்குது. நம்பர் 2, கியூபா லாஸ்ட் சிட்டி. 2001 அட்வான்ஸ் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஏடிசிங்கிற ஒரு அண்டர் வாட்டர் ரிசர்ச் கம்பெனி கியூபா அரசாங்கத்தோட உதவியோட கியூபாவோட கடலோர பகுதிகளில் தொலைஞ்சு போன பொக்கிஷங்கள் நிறைஞ்ச பழங்கால ஸ்பானிஷ் கப்பல் ஒன்றை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அட்வான்ஸான சோலார் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி கடல் பரப்போட சர்ஃபேஸை ஸ்கேன் பண்றாங்க. சோலார் எக்யூப்மெண்டோட ரிசல்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா, தேடி போனது ஒரு சாதாரண கப்பல், ஆனா அவங்களுக்கு கிடைச்சது தண்ணிக்கடியில பழங்கால மிகப்பெரிய நகரம். அதோட அண்டர் வாட்டர் இமேஜஸ்ல மிகப்பெரிய பிரமிடுகளும் சுவர்களும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தண்ணிக்கு அடியில கிடைச்ச பழங்கால நகரத்தோட வயது கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு மேலானதுன்னு கண்டுபிடிக்கப்படுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நகரத்துல இருக்கிற பிரமிடுகள் நிலப்பரப்புல இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய பிரமிடான ஈசா பிரமிடுகளை விட அதிக உயரமா இருக்கு. கடலுக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நகரம் சரியா இந்த முக்கோண வடிவுல வரதுனால இதுதான் தொலைஞ்சு போன அட்லாண்டிக் நகரம்னு நிறைய பேர் வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, யார் இதை கெட்டினாங்க, இது எப்போ தண்ணிக்குள்ளாடி மூழ்கி போச்சுன்னு இது நாள் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நம்பர் 3, லேக் டிக்டிகாக்கா. பொலிவியா பக்கத்துல இருக்கிற இந்த லேக் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இந்த லேக் பெருசா இருக்கிறனாலேயே இதுக்கு அடியில இருக்கிற பழங்கால அதிசயமும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. இந்த லேக்ல பழங்கால நாகரிகம் இருக்குது. அது வேற யாரும் இல்ல, ஆன்ஷியன்ட் இன்கா ட்ரைப்ஸ். இன்னைக்கும் இன்கா மக்கள் விட்டுட்டு போன பழங்கால கட்டிடங்களை இந்த லேக்கை சுத்தி நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்மளால பார்க்க முடியாத ஒரு விஷயத்த ஆராய்ச்சியாளர்கள் டிட்டிகா ஏரியுள்ள 2001 கண்டுபிடிச்சிருக்காங்க. 2001 இந்த லேக்குக்கு அடியில டீப்பான ஆழத்துல பல வித்தியாசமான கற்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை இன்னும் டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது 660 அடி நீளமும் 160 அடி அகலமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பழங்கால இன்கா கோவிலை ரிசர்ச்சாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவில் அமைப்பையும் அதோட ஆர்கிடெக்சரையும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இன்கா மக்கள் கட்டின கோவில் தான் உறுதியும் படுத்திருக்காங்க. ஆனா இதுல மிஸ்ட்ரியான விஷயம் என்னன்னா, பல வருஷங்களா இந்த லேக் வத்தாம நீர் நிரம்பிய லேக்கா தான் இருந்திருக்குது. நம்பர் 4, துவாரகா சிட்டி. 2001 இந்தியாவோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பொல்யூஷன் டெக்னாலஜி குஜராத்தை ஒட்டிய கடல் பகுதியில் ஒரு பொல்யூஷன் சர்வே எடுக்க போகிறாங்க. அந்த பர்டிகுலரான இடத்துல சோனார் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கடல் கழிவுகளை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு கழிவுகளுக்கு பதிலாக பல உடைந்த பாறைகளும் சிதைந்த கழிவுகளும் தான் அங்கிருந்து தெரிய வரும். மேலும் தரைப்பகுதியிலிருந்து சரியா 120 அடி ஆழத்தில் பழங்கால தூண்களும் பல வைரங்களும் கிடைச்சிருக்கு. இந்த பழங்கால பொருட்களை ஆராய்ச்சி பண்ணும்போது இது எல்லாமே 11,000 வருடங்கள் பழமையானதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் வரலாற்று ஆய்வுகளின்படி உலகத்தோட முதல் வெல் எஸ்டாப்ளிஷ் நாகரிகம் எதுனா, அது இந்த 4500 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த இந்த மெசபடோமிய நாகரிகம் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல வெல் அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் இந்த மூழ்கி போன இடத்துல வாழ்ந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா அவங்களோட கணிப்பின்படி ரிசர்ச்சோட முடிவுல கிட்டத்தட்ட 11 வருஷங்களுக்கு முன்னாடி பனிப்பாறைகள் உருகுனாலேயே கடல் மட்டம் அதிகரிச்சு இந்த மொத்த சிட்டியுமே தண்ணி உள்ளாடி மூழ்கடிச்சு போயிருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கடலுக்கு அடியில இருக்கிற அதிசய நகரங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.